ಕೆಜಿಎಫ್ ಮಾರಿಕುಪ್ಪಂ 10ನೇ ವಾರ್ಡ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಜನರ ಕಲ್ಯಾಣಕ್ಕಾಗಿ ಸದಾ ಶ್ರಮಿಸುತ್ತಿರುವ ಹೆಸರು ಇದ್ದರೆ ಅದು ಶ್ರೀ ನವೀನ್ ಕುಮಾರ್. ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದರೂ, ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ತಕ್ಷಣ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಜನರ ಧ್ವನಿಯನ್ನು ಆಲಿಸಿ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಪರಿಹರಿಸುವಲ್ಲಿ ಮುಂಚೂಣಿಯಲ್ಲಿರುವವರು ನವೀನ್ ಕುಮಾರ್ ಎಂದು ಪ್ರದೇಶದ ಜನರು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. ನಾನು ನಿಮಗಾಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಜನರೊಂದಿಗೆ ಆತ್ಮವಿಶ್ವಾಸದಿಂದ ಮಾತನಾಡುವ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದರೆ ಅದು ನವೀನ್ ಕುಮಾರ್ ಎಂದು ಪ್ರದೇಶದ ಜನರು ಭಾವುಕರಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ನವೀನ್ ಕುಮಾರ್ ಮಾತನಾಡಿ, ತಮ್ಮೊಂದಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಸ್ನೇಹಿತರು, ಯುವಕರು ಮತ್ತು ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಿದರು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದರು, ಜನರ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಬೆಂಬಲವೇ ನನ್ನ ಶಕ್ತಿ. ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಮತ್ತು ಪ್ರದೇಶದ ಜನರ ಸಹಕಾರವೇ ನಾನು ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಸಾಮಾಜಿಕ ಕಾರ್ಯದ ಹಿಂದೆಯೂ ಕಾರಣ. ಅದೇ ರೀತಿ ಯುವಕರ ಪ್ರತಿಭೆಯನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಲು ಅವರು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಕ್ರೀಡಾಂಗಣಕ್ಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಕ್ರೀಡೆ ಬೆಳೆಯಲು ಮತ್ತು ಯುವಕರು ಉತ್ತಮ ಹಾದಿಯಲ್ಲಿ ಸಾಗಲು ಅವರ ನಿರಂತರ ಬೆಂಬಲವನ್ನು ಎಲ್ಲರೂ ಮೆಚ್ಚಿದ್ದಾರೆ. ಇದಲ್ಲದೆ ಅವರು ವಿಕಲಚೇತನರು ಮತ್ತು ಆರ್ಥಿಕವಾಗಿ ಹಿಂದುಳಿದ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಅಗತ್ಯ ನೆರವು ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಅಂಗವಿಕಲರು ಮತ್ತು ವೃದ್ಧರಿಗೆ ಅವರ ಮಾಸಿಕ ಪಿಂಚಣಿ ಸೌಲಭ್ಯವು ಜನರಿಂದ ಉತ್ತಮ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಪಡೆದಿದೆ. ಯಾರು ತೊಂದರೆ ಅನುಭವಿಸಬಾರದು, ಸಹಾಯದ ಅಗತ್ಯವಿದ್ದಾಗ ನಾವು ನಮ್ಮ ಕೈಲಾದಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಎಂಬ ಕಲ್ಪನೆಯೊಂದಿಗೆ ನವೀನ್ ಕುಮಾರ್ ನಿರಂತರವಾಗಿ ಸಾಮಾಜಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತೊಡಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನವೀನ್ ಕುಮಾರ್ ಅವರು ಪ್ರದೇಶದ ಎಲ್ಲರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡಲು ತನ್ನ ದಾರಿಯಿಂದ ಹೊರಡುವ ವ್ಯಕ್ತಿ ಎಂದು ಹೆಸರುವಾಸಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಶಿಕ್ಷಣಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ನೀಡಿದರು ಮತ್ತು 10ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಅಗ್ರಸ್ಥಾನ ಪಡೆದ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಬಹುಮಾನಗಳನ್ನು ನೀಡುವ ಮೂಲಕ ಸನ್ಮಾನಿಸಿದರು. ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಮೇಲೇರಬೇಕು ಮತ್ತು ಶಿಕ್ಷಣದ ಮೂಲಕ ಸಾಮಾಜಿಕ ಪ್ರಗತಿ ಬರಬೇಕು ಎಂಬುದು ಅವರ ಆಶಯ ಎಂದು ಅವರು ಹೇಳಿದರು. ಅವರ ಸಾಮಾಜಿಕ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿದ ಪ್ರದೇಶದ ಜನರು, ನವೀನ್ ಕುಮಾರ್ ಇನ್ನೂ ಹಲವು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬದುಕಲಿ, ಅವರು ಇನ್ನೂ ಅನೇಕ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿ ಮತ್ತು ಜನರ ಹೃದಯದಲ್ಲಿ ಉಳಿಯಲಿ ಎಂದು ಹೃತ್ಪೂರ್ವಕ ಹಾರೈಕೆಗಳನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು. ಜನರ ಪರವಾಗಿ ಮತ್ತು ಜನರ ಪರವಾಗಿ ಧ್ವನಿಯಾಗಿರುವ ಶ್ರೀ ನವೀನ್ ಕುಮಾರ್ ಅವರನ್ನು ಎಲ್ಲರೂ ಶ್ಲಾಘಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எங்களுக்காக பிறந்தவர் அவர், ஏழைக்காக பிறந்தவர் நவீன் குமார். அவருக்காக இந்த தாய்மார்கள் எத்தனை பேர் கூடி இருக்கிறோமோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை ஊக்குவித்து அவரை பெருமையை கொண்டாடுவோம். இளைய தளபதி விஜய் தமிழ்நாட்டுல ஜெயிச்சது போல இனி மாரிக்குப்பம் 10th வார்டு ஜெயிச்சு நாங்க அவரை கொடி ஏற்றி நிற்க வைக்கும் முன்னதாக. இது உண்மை. அடுத்து வருவது மாரிக்குப்பம் இளைய தளபதி நமது நவீன் குமார். சொல்லுவது என்னவென்றால், நம்மளுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1.5 காலமாக நமது நவீன் குமார் அவர்கள் நம்மளுக்கு வழங்குகிறார். நம்மளுக்கு யாரும் ஒரு காசு கூட அக்கம் பக்கம் கேட்டா கூட கடன் கொடுக்கறது இல்லை. நம்மளுக்காக நம்ம புள்ள நம்மளுக்காக நம்மளுக்கு மாதம் மாதம் 300 ரூபாய் ஊக்கத்தொகையாக முதியோருக்கு கொடுக்கிறார். அதை அந்த நன்றியை நினைச்சு அவரை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். 300 ரூபாய் வந்து மாத்திரையோ எங்களுக்கு அதுக்கு உதவுது. எங்களுக்கு ஒரு மாத்திரை வாங்குவோ, ஒரு மருந்து வாங்குவோ, செலவுக்கு ஒரு கடன், அது நம்பி ஒரு கடனை கொடுக்குறோம். அதுக்காக எங்களுக்கு அந்த காசு உதவுது. இப்போ அக்கம் பக்கம் கூட நாங்க கடன் வாங்குறதில்லை, இந்த காசை நம்பி நாங்க இருக்கிறோம். அதே போல இன்னும் அவரு நல்லபடியாக வந்தாக்கா மேலும் மேலும் எங்களுக்கு நல்ல உதவி செய்வார். நாங்க இங்க கூடி இருக்கோம் அனைத்து தாய்மார்களும் எங்களுடைய அனுமதி, எங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு எப்பவுமே உண்டு. நவீன்கா அவர் எங்கள் வீட்டு பிள்ளைப்பா, எங்க தளபதி எங்களுக்காகவே பிறந்திருக்கிறார், ஏழைக்காகவே பிறந்திருக்கிறார். அவரு நாங்க கேட்கறதுக்கு முன்ன அவர் செய்திருக்கிறார். அவருக்காக நாங்க எங்க உயிரை கூட கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்குவோம். இது சத்தியம். இங்க இன்னைக்கு இந்த 10th மற்றும் செகண்ட் பிசி பாஸ் ஆனவங்களுக்கு நம்ம 10th வார்டுல நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பா அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் என் பர்சனலா, என் சார்பா, ட்ரஸ்ட் சார்பா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ட்ரஸ்ட் இவ்வளவு நாள் நம்ம இந்த ஒரு 2 வருஷமா செஞ்சுக்கிற சேவை வந்து நம்ம 10th வார்டுக்காக நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம கமிட்டிக்காரே 10 லைனும் சேர்ந்து நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். அவங்களுக்காக என்னோட ரொம்ப நன்றி. அவங்க எங்களுக்கு ஒத்துழைக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அப்புறம் நம்ம 10th வார்டில் எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச சேவையா பண்ணின்னு இருக்கிறோம்.
அவங்க வீட்டு பிள்ளையா நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் நம்மள கேக்குறாங்க, நம்மளும் அது பண்ணி கொடுக்குறோம். ஏதோ ஒரு ஓட்டுக்காகவோ ஒரு எலெக்ஷனுக்காகவோ ஏதோ ஒரு அரசியலுக்காகவோ இல்லை. இது வந்து பர்சனலா நம்ம ஏரியால நம்ம கொடுக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கின்னு எந்த ஒரு கஷ்டம்னாலும் வந்து நம்மள கேக்குறாங்க. எந்த ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, பொது விஷயமா இருந்தாலும் சரி, நம்மள வந்து கேக்குறாங்க, நம்மளும் அதை பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்னென்ன சேவைக்குதோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ட்ரஸ்ட் அவங்களுக்காக எப்பவுமே இருக்கும். இந்த 10th வார்டுக்காக இந்த ட்ரஸ்ட், இந்த சேவை அவங்களுக்கு கண்டிப்பா எப்போ வேணாலும் இருக்கும். எலெக்ஷன் ஆனாலும் சரி, ஆவுனாலும் சரி, வந்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, இந்த சேவை எப்பவுமே நாங்க எங்க 10th வார்டுக்காக நாங்க பண்ணினே இருப்போம். இப்போ 10th 12th நம்ம இப்போ பண்ணின்னு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னும் சர்வீஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஓல்டேஜ் பென்ஷனும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, எல்லாத்தையும் நம்ம இப்போ பண்ணிக்கிறதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதனா ஒரு ஐடிஐ படிக்கிறவங்க, டிகிரி பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் எங்க கமிட்டியில பேசி அவங்களுக்கு எதனா அடுத்த வருஷம் எதனா ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ற மாதிரிசோ, இல்ல புதுசா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் எதனா வேணுமா அந்த மாதிரிசோ கமிட்டியில பேசி அவங்களுக்கு ஒரு எதனா ஒரு இதுவா பண்ணி கொடுக்கலான்ட்டு பேசி அது ஒரு முடிவு எடுக்கிறோம். மற்ற விஷயத்த மற்ற நான் என்னென்ன எங்க வார்டு, இப்போ எங்க வார்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும், தண்ணி வரலையா, லைட்டு வரலையா, காவா கிளீன் பண்ணுமா, எந்த வேலை இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க செஞ்சு கொடுப்போம். யாரும் இல்லை, இங்க இருக்கிற வந்து நம்ம வீட்டு வேலையா நம்ம செஞ்சு கொடுக்குறோம். எந்த அரசியல் இல்லாம, எந்த ஒரு பார்ட்டி இல்லாம, எந்த ஒரு எலெக்ஷனாக இல்லாம, லைட் இல்லையா லைட் போட்டு தரோம், காவா இல்லையா காவா கிளீன் பண்ணி தரோம். உங்களுக்கு எதுனா போர் ரிப்பேர் பண்ணி தரணுமா, போய் முனிசிபாலிட்டியில கேட்டு போர் ரிப்பேர் பண்ணி தரோம். தண்ணி குழாய் எதனா ஒழிச்சிட்டு இருக்கா, பைப் போடணுமா, அதுவும் அப்புறம் ரெடி பண்ணி தரோம். என்ன வேணாலும் சரி, எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுங்க. உங்க பர்சனலா எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா, உங்களுக்கு எதனா காலேஜ்ல அட்மிஷனுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதா, நீங்க எந்த ஒரு விஷயம் தானே சரி, இந்த ட்ரஸ்ட் கேளுங்க. உங்களுக்காக நாங்க கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்காக சேவை செய்யத்தான் நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா செய்வோம். நன்றி. என்ன முஞ்சி பேர் தட்டுறீங்க?